இனிய தமிழமுது நேயர்களே, இன்றைய நம்முடைய கதையினுடைய தலைப்பு குபேர புத்திரர்களின் சாப விமோசனம். முன்னொரு சமயம் நடந்த விஷயம் இது. நலகூபரன் மணிக்கிரீவன் என்பவர்கள் குபேரனுடைய 2 பிள்ளைகள். சிவபெருமானிடம் பணி செய்து வருபவர்கள். ஒரு நாள் அவர் மதுவை குடித்து மதி மயக்கம் அடைந்த நிலையில் கங்கைக்கரையில் தேவமாதர்களோடு ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தார்கள். ஆடைகளற்று அவர்கள் ஜலக்கிரீடை செய்து கொண்ட இடத்துக்கு தற்செயலாக நாரதர் வந்தார். அவரை பார்த்ததும் தேவமாதர்கள் வெட்கி அவசரமாக ஆடைகளை அணிந்து கொண்டார். ஆனால் நலகூபரனும் மணிக்கிரவனும் முனிவரை கண்டபின் வெட்கமும் பயமும் இல்லாமல் ஆடைகளும் அணியாமல் இருந்தனர். நாரதர் பார்த்தார். பெரிய இடத்து பிள்ளைகள் அநியாயமாக சீரழிந்து கொண்டார்கள். இவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்காக சாபமிடுவதே சரியான வழி என்று எண்ணினார். இப்படி எண்ணீர் அவரை இருவரையும் பார்த்து பேசத் தொடங்கினார். இஷ்டப்பட்டவற்றை அனுபவிக்கின்றவனை செல்வச் செருக்கு கெடுப்பது போல் உயர்குடி பெருப்பு கல்வி முதலியவற்றால் ஏற்படும் செருக்கு கெடுக்காது. செல்வ செருக்கால் தான் பெண்களின் சேர்க்கையும் சூதாட்டமும் மதுபானமும் ஏற்படுகிறது. இவ்வாறு நாரதர் அவர்களுக்கும் நிறைய புத்திமதிகளை சொல்லி அவர்கள் ஆடையற்று இருப்பதையும் உணராது மரத்து போயிருக்கும் நீங்கள் மரமாக கடவீர்கள். எந்த நிலையிலும் குபேரன் பிள்ளைகளான உங்களுக்கு முன் ஜென்ம ஞாபகத்தை நான் அருள்கிறேன். உங்கள் குற்றத்தை நினைத்து பார்த்து விவேகத்தை அடைவீர்கள். 100 தேவ வருடங்கள் இப்படி இருந்த பிறகு பகவான் கிருஷ்ணர் அருகாமை ஏற்படும். அதன் பிறகு சாப விமோசனம் அடைவீர்கள், பக்தர்களாம் ஆவீர்கள் என்று கூறிவிட்டு நாரதர் அவருடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார். நலகூபரனும் மணிக்கிரவனும் 2 மருத மரங்கள் ஆயினார்கள். இது நடந்து 100 தேவ வருடங்கள் ஆயின. கிருஷ்ணர் நடைபயிலும் காலத்தில் தான் அந்த 2 மரங்களும் தாய் யசோதையால் உரலில் கட்டுண்ட கிருஷ்ணர் இப்போது அம்மரங்களை இருந்த இடத்துக்கு உரலையும் உருட்டி கொண்டு மெதுவாக தவழ்ந்து வந்தார். இப்படி 2 மருத மரங்களுக்கிடையே உரல் மாட்டிக்கொண்டது. இடுப்பில் கயிறு கொண்டு பிணைக்கப்பட்டிருக்கும் தாமோதரன் கிருஷ்ணன் வலிமை காட்டி உரலை இழுத்தார். 2 மரங்களும் வேரோடு பெயர்ந்து பெருத்த ஓசையுடன் கீழே சாய்ந்தன. அச்சமயம் 2 சித்த புருஷர்கள் அம்மரங்களிலிருந்து வெளிப்பட்டார்கள். அவர்களே நலகூபரனும் மணிக்கிரவனும் ஆவார்கள். அவர்கள் கிருஷ்ணனை வணங்கி துதித்தார்கள். தங்களுடைய கல்யாண குணங்களை எடுத்து சொல்வதிலே எங்கள் காதுகள் ஈடுபட்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவரை பக்தர்களையும் அவரை தரிசிப்பதிலே ஈடுபட்டும் என்று விண்ணன். பகவான் கிருஷ்ணன் அவர்களுக்கு அனுகிரகித்தார். பின்னர் அவர்கள் கிருஷ்ணனை பலமுறை வனம் வந்து விடைபெற்று வடதிசை நோக்கி சென்றார்கள். மரங்கள் முறிந்து விழுந்த பெரும் சத்தத்தை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தார்கள். எத்தனையோ காலமாக அங்கிருக்கும் மருதமரம் பெயர்ந்து விழுந்து கேட்ட அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன கெடுதலுக்கு என்று பயந்து பிரமித்தார்கள். அவ்விடத்திலிருந்த சிறுவர்கள் கிருஷ்ணன் 2 மரங்களுக்கிடையே உரலை இழுத்தான். அதால் தான் மரங்கள் சாய்ந்து விட்டன என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொல்வதை நந்தகோபுரம் மற்றவர்கள் நம்பவில்லை. கயிற்றால் கட்டுண்டு உரலை இழுத்து கொண்டு தவழும் தம் மகனை பார்த்து ஆசையோடு அவிழ்த்து கொண்டு வாரி அணைத்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் பகவான் பாலலீலைகளை செய்த வண்ணம் கோகுலத்தை ஆனந்தத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தார். ஒரு தெருவில் பழங்கள் வாங்க வெள்ளையோ பழங்கள் என்ற பழக்காரியின் குரல் கேட்டது. கிருஷ்ணர் பழங்கள் வாங்குவதற்காக தன் சின்னஞ்சிறு கரங்களால் தானியத்தை வாரி எடுத்துக்கொண்டு வாசலுக்கு தளர்நடை போட்டு கொண்டு போனார். போவதற்குள்ளேயே கையிருந்த தானியங்கள்லாம் வழியில் சிந்தி போயின. 2 கரங்களையும் பழக்காரியின் முன் நீட்டினார். சிந்தித்து போய் சில தானியங்கள் மிஞ்சியிருந்தன. பழக்கூடக்காரி எடுத்து கை நிறைய கொடுத்து சென்றாள். ஆச்சரியம். அதன்பின் அவள் தன் கூடையில் ரத்தனங்கள் நிரம்பி இருப்பதை கண்டாள். தம் கரம் பற்றி தன் வருமானத்திற்கான பழங்களை திணித்தவரின் வறுமையை அக்கனவே பகவான் போற்றிவிட்டார். அப்பொழுது யசோதை அருகில் வந்து கிருஷ்ணரை அழைத்தாள். விளையாடியதில் போதும், இன்றைக்கு உன் ஜென்ம நட்சத்திரம். மற்ற குழந்தைகளைப் போல் உனக்கும் அலங்காரம் செய்து குடித்து சாப்பிட்டு விட்டு வந்து விளையாடலாம் சொல்லி ராமனையும் கிருஷ்ணனையும் கையில் பிடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். இருவரையும் நீராட்டி சாப்பிட வைத்தால். அலங்கரித்து பார்த்து மகிழ்ந்தார். நாளைய தினம் பிருந்தாவன வாசம். நன்றி, வணக்கம்.